நஹ்மதுல்லாஹல் அஸீம் வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அன்பான பெரியோர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் அருளால் ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் பேசுவதற்காக கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. கயிறு பரக்கத்துகள் நிறைந்த நாளாக கெட்ட முடிவுகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் உலகத்தின் ஆபத்துகளை விட்டும் அல்லாஹுவின் படைப்புகளின் தீங்குகளை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற நாளாக அல்லாஹ் இந்த நாளை நமக்கு அமைத்து தருவானாக. சங்கையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே முஃமின்களுடைய முத்தகீன்களுடைய அடையாளங்களை பற்றி சொல்கிற போது, நான் அவர்களுக்கு கொடுத்த ரிஸ்கிலிருந்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். ஃபமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு எதை ரிஸ்காக வழங்கினோமோ அதை கொஞ்சம் எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பார்கள். இந்த தன்மை யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள்தான் பரிபூர்ணமான மூமின், நல்ல முத்தகி என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். அருமையான பெருமக்களே, உலகத்தில் அல்லாஹ்வால் ரிஸ்க் கொடுக்கப்பட்டு ஓரளவுக்கு வசதி வாய்ப்பாக வாழக்கூடிய நாம், நமக்கு கீழே உள்ளவர்கள் எத்தனையோ பேர் கஷ்டத்திலும் வறுமையிலும் நல்ல உணவை சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் ஹராமான பாதை என்றால் வட்டி, நல்லா நம்ம சாப்பிடாமல் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் நல்லா சாப்பிடட்டுமே என்பதற்காக வட்டியிலே போய் விழுந்து பாவங்களை சம்பாதிக்கக்கூடிய நிறைய ஏழைகள், இவர்களை நாம் அறிந்து நமக்கு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கிலிருந்து நாம் கொடுத்து உதவ வேண்டும். இந்த பண்பு இருக்கிறது, இது அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிடித்தமான குணம். وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது, அவர்கள் ஏழைகளுக்கு, தனக்கு பிடித்தமான ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு என்ன செய்வாங்களா? உணவு கொடுப்பார்கள். அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கிலிருந்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வார்கள். இந்த பண்பை அல்லாஹ் குர்ஆனில் வைத்திருக்கிறார். ஆயிஷா அம்மாவிடத்தில் இருந்த அந்த பண்பை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற அளவுக்கு மிக உயர்ந்த குணம், இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுகிற குணம். என்னத்தை தான் சேர்த்து வச்சாலும் நாளைக்கு கபருக்கு போகிற போது உலகத்தில் விலை உயர்ந்த ஆடை நாம் உடுத்தலாம், விலை உயர்ந்த சட்டை, விலை உயர்ந்த பனியன், விலை உயர்ந்த கீழாடை எதுவானாலும் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு கபருக்கு நாம் போகிற போது கஃன் துணி தான், அதுவும் நமக்கு சொந்தமில்லை. சில காலம் கழித்து அதுவும் மண்ணுக்கு இரையாகும், கரையான்களுக்கு இரையாகி போயிடும். எவ்வளவு விலை உயர்ந்த வாகனங்களில் கூட நாம் பயணித்திருக்கலாம் உலகத்தில், ஆனால் நாம் கடைசியாக பயணிப்பது அந்த சந்தூக்கு பெட்டி தான். ஏற்கனவே நான் சொன்னது தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ எதுவும் நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தில் நல்ல அமல்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கை நாம் வாழ்ந்துவிட்டு மறைவோம். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கை என்றால் இது போன்ற ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவது அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறார், பார்த்து சிரிக்கிறார். கடந்த ஜும்மாவில் கூட நான் சொல்லியிருப்பேன், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு விருந்தாளி வந்தபோது என்ன செஞ்சாங்க? கொடுக்கறதுக்கு சாப்பாடு இல்லை, தானும் தன் மனைவி மட்டும் சாப்பிட்றதுக்கு தான் சாப்பாடு. என்ன செஞ்சாங்க? அந்த சஹாபி விருந்தாளியை அழைத்து சாப்பாடு முன்னாடி வைத்து விளக்கை அணைத்தார்கள். விளக்கு அணைச்சிட்டாங்க. இவங்க சாப்பிடுவது போன்று பாவனை, எல்லா ரொட்டியையும் அந்த விருந்தாளிக்கே கொடுத்தார்கள். அந்த விருந்தாளிக்கு மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சிரித்தாங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னு காரணம் கேட்டபோது, உங்களை பார்த்து அல்லாஹ்வே சிரித்தார். நேற்று இரவு நீங்கள் செய்த காரியம், உங்கள் குடும்பம் நீங்கள் செய்த காரியத்தை பார்த்து அல்லாஹ் சிரித்தான், அல்லாஹ் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். இல்லாத ஏழை, பசி என்று வந்த விருந்தாளிக்கு
நீங்கள் பசியோடு இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் பசியை ஆற்றினீர்களே, இந்த செயலை பார்த்து அல்லாஹ் பெருமிதம் கொண்டான், ஆனந்தம் அடைந்தான். அதனால் நானும் சிரிக்கிறேன். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வை நாம் சந்தோஷப்படுத்துவது தொழுகையில் மட்டும் இல்லை. நம்ம தொழுகிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. நாம் தொழுகிறது நமக்கு தான், நாம் நோன்பு வைக்கிறது நமக்கு தான், நாம் ஹஜ்ஜி செய்கிறது நமக்கு தான், எல்லா இபாதத்தும் நமக்கு. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய இபாதத் தொழுகையில் மட்டும் அல்ல. இன்னைக்கு சமூகம் என்ன நினைக்குது? தொழுதா அல்லாஹ் என்னை பொருந்திக்கிடுவான். தஹஜ்ஜத்திலிருந்து ஃபர்லு, சுன்னத்து, வாஜிபு எல்லாத்தையும் கரெக்டாக தொழுதுட்டா அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிற சமூகமாக இன்றைக்கு முஸ்லீம் சமூகம். அப்படி இல்லை, அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவும், அதில் அல்லாஹ்வுடைய ஆனந்தம் இருக்கிறது. அடுத்தவர்கள் கஷ்டப்படுகிற போது குறைந்தபட்சம் அவர்களுக்கு கொடுத்து உதவுகிற அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்காக நாம் துவாவாது செய்யணும். அவர்களுக்காக நம்ம துவாவை, யா அல்லாஹ் அவருடைய நிலைமையை மாற்றிக்கொடு, அவருடைய கஷ்டத்தை நீக்கிவிடு. யாராவது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா, கொடுக்கறதுக்கு காசு பணம் நம்மள்கிட்ட இல்லையா, துவா செய்யணும். குறைந்தபட்சம் அல்லாஹ் அதை நேசிக்கிறாங்க. ஒரு மூமின் இன்னொரு மூமின் மீது எவ்வளவு தூரம் அக்கறையாக இருக்கிறோமோ, நாம் அடுத்தவர் மீது எவ்வளவு தூரம் அக்கறையாக இருக்கிறோமோ அதே அளவுக்கு அல்லாஹ் நம் மீது அக்கறை எடுக்கிறான். நம் வாழ்க்கைக்கு அல்லாஹ் பொறுப்பேற்கிறார். நாம் அடுத்தவங்க கஷ்டத்தில் பங்கு கொள்ளவில்லை என்றால், அடுத்தவருடைய வறுமையை போக்குவதற்கு நாம் ஒரு காரணமாக இல்லை என்றால், நம்முடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் பொறுப்பெடுக்க மாட்டான். நம்முடைய லாப நஷ்ட காரியத்திற்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய உதவிதான் உலகத்தில் மிகப்பெரிய உதவி. உலகத்திலும் சரி, நாளை மறுமையிலும் சரி. நாளை கியாமத்தில் அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால்தான் நாம் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற முடியும். அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் நாளை கியாமத்தில் நமக்கு கிடைத்தால்தான் சோனத்திற்குள்ளே நம்மால் போக முடியும். நாம் செய்த அமலால் மாத்திரம் சோனத்துக்குள்ளே கண்டிப்பாக போகிவிட முடியாது. ஆக கூடுமான வரைக்கும் உலகத்தில் வாழ்கிற போது அடுத்தவர் சிரமப்படுவதை பார்த்து சந்தோஷப்படாமல், இவனுக்கு வேணும் கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனா என்ன வாழ்க்கை, வாயில் வர்றதெல்லாம் பொய் இல்லையா, அவனுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்தான், இவனுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்தான், இவன் முதல்ல செஞ்ச பாவத்துக்கு தான் இப்போ அனுபவிக்கிறான். இந்த பேச்செல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இந்த பேச்சு நமக்கு தேவையே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஆள் குறித்து என்ன தவறான கருத்தை பேசுகிறீர்களோ, அது பத்துவாவாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், அல்லது வேறு எதுவானாலும் இருக்கலாம், அந்த பேச்சு நீங்கள் யாரை குறித்து பேசுகிறீங்களோ அவங்கள்ட்ட போய் சேருதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவங்கள்ட்ட போகுது. உதாரணமாக ஒரு ஆளை நீங்கள் திட்டுறீங்க, சாபம் இடுறீங்க அப்படின்னா அந்த ஆள்கிட்ட போகுது. அந்த சாபத்திற்கு தகுதியானவராக அந்த நபர் இருந்தால் அவர்கிட்ட அந்த சாபம் இருந்து கொள்ளும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஹதீஸு, ஒருவேளை நீங்கள் இட்ட சாபத்திற்கு அவர் தகுதி இல்லை என்றால் நீங்கள் சொன்ன வார்த்தை உங்கள்கிட்டயே திரும்ப வரும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. இப்போ யாரை என்ன பேசுகிறோம், வார்த்தையில் கவனம், நம்முடைய நடைமுறையில் கவனம், அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுகிற ஒரு நல்ல குணம், இது போன்ற அகலாக்குகளை, நல்ல குணங்களை நமக்குள்ளே நாம் உலகத்தில் வாழ்கிற போதே உண்டாக்கி கொள்ள வேண்டும். செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, ஒரு வேளை சாப்பிட்றது கூட வழி இல்லை வீட்டில். ஃபாத்திமா அம்மாவுக்கு கடுமையான காய்ச்சல். அப்போ கணவர் அலி ரலியல்லாஹுவை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் தன் கல்யாணத்துக்கு கொடுத்த ஒரு பட்டு ஆடை, ஃபாத்திமா அம்மாவுக்கு ஒரு பட்டு ஆடை கிஃப்ட் பண்ணாங்க ரசூலுல்லாஹ், அதை பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்க ஃபாத்திமா அம்மா. அந்த ஆடையை எடுத்து கணவன் கையில் கொடுத்து இதை சந்தைக்கு போய் ஏதாவது விற்று வீட்டுக்கு தேவையான சாமான்களை வேண்டுவாங்க. ஃபாத்திமா அம்மாவுக்கு மாதுளம்பழம் ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச மாதுளம்பழத்தையும் வேண்டுவாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பிடுவதற்கு உணவு செய்வதற்கு ஏதாவது வேண்டுவாங்கன்னு சொல்லி பட்டு ஆடையை கொடுத்து அனுப்புனாங்க. யார்? ஃபாத்திமா அம்மா. இவங்களும் போனாங்க, சந்தையை போய் விற்றாங்க, சில திருகம் கிடச்சிது, மனைவிக்கு பிடித்த மாதுளம்பழத்தை வாங்கினாங்க, பிள்ளைகளுக்கு தேவையான பொருள், வீட்டுக்கு சமைப்பதற்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்ற வழியில் ஒரு யாசகர், ஒரு தேவையுடையவர், அவர் வந்து நிற்கிறார், சலாம் சொல்கிறார், நபியினுடைய குடும்பமே, அலி அவர்களே, நானும் என் மனைவி மக்களும்
சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது, ஏதாவது கொடுத்து உதவி செய்யுங்க. இந்த இடத்துல நாம் இருந்து என்ன செய்வோம்? உன்னை விட பிச்சைக்காரன் நான் தான்பா, இல்லையா? நீ வெளியே சொல்லிட்ட, நான் சொல்லலை, இதுதான் வித்தியாசம். அடுத்த ஆளை பாருன்னு போயிடுவோம், இல்லையா? ஆனால் இல்லைன்னா இன்னொரு வழியும் செய்வோம். நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வந்து கொஞ்சத்தை எடுத்து கொடுப்போம். எவ்வளோ கையில் வச்சுருக்கிறோமோ அதில் கொஞ்சம் ஒரு பாதியோ அல்லது கால்வாசியோ கொஞ்சம் கொடுப்போம். இந்த குணமும் இருக்கும் நம்மள்கிட்ட. ஆனால் செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் தன் வீட்டில் ஒரு பக்கம் மனைவி காய்ச்சல், கடுமையான பசி, மனைவி விருப்பமான பொருளை கேட்டு இருக்கிறார்கள். குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா பசியோடு இருக்கிறார்கள். 2-3 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. வீட்டில் அடுப்பு எரிஞ்சு என்ன செஞ்சாங்க? அம்புட்டையும் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. வெறுங்கையை வீசிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஃபாத்திமா அம்மா எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. பிள்ளைகளெல்லாம் தேர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தா வந்துடுவாங்க, சாப்பிட பழங்களை வேண்டு வருவாங்க, நான் தாரேன் அப்படின்னு சொல்லிலாம் பிள்ளைங்களுடைய சமாதானப்படுத்துகிறாங்க. பிள்ளைகளை அழுகலையில் வெறுங்கையை வீசிட்டு வர்றாங்க. ஃபாத்திமா அம்மா பார்க்குறாங்க, என்னங்க போனீங்களா? எல்லாம் போனேன், விற்றேன், எல்லாம் வாங்கினேன். வர்ற வழியில் ஒரு ஆள் கேட்டார், கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நம்ம ஃபாத்திமாவாக இருந்தால் வீட்டுக்கே வக்கு இல்லை, இல்லையா? தனக்கு போக தான் தானம், என்னென்ன பேச்சு வரும். ஆனால் ஃபாத்திமா அம்மா அல்லாஹ் உங்கள் தர்மத்தை கபூல் செய்வானாக துவா செஞ்சாங்க. பரவாயில்ல, அல்லாஹ் உங்கள் தர்மத்தை கபூல் செய்வானாக. அலிரலி எல்லாம் அழுதுட்டாங்க. இல்லைம்மா, உன்னை பற்றி நான் யோசிச்சிருக்கணும். காய்ச்சலில் இருக்கிற ஒரு கணவனாக இருந்து ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் நான் போகிறேனே, வருத்தமாக இருக்குன்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு அழுதாங்க. வரலாறில் பார்க்குறோம். ஹதீஸு. அருமையான பெருமக்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை! அலிலா சொல்கிறாங்க, அவர் வந்து என்கிட்ட கேட்கும்போது, நீ என்னுடைய சிந்தனைக்கு வரல, நம்ம பிள்ளைங்க, நம்ம வீட்டினுடைய நிலைமை எதுவுமே சிந்தனைக்கு வரலை. வேறு என்ன வந்துச்சு? குர்ஆனுடைய ஒரு ஆயத், மன்ஜா அபில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு நன்மை செய்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு அதுபோன்று பன்மடங்கு கொடுப்பான். இதை கொடுத்தா அல்லாஹ் தருவாங்கிற நம்பிக்கை, அந்த ஆயத்தின் மீது நான் வைத்திருக்கிற ஈமான், அந்த ஆயத்தின் என்னுடைய ஞாபகத்துக்கு வந்ததால் நான் கொடுத்துட்டேன். பரவாயில்லைங்க, அல்லாஹ் தருவான். ஆச்சரியம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்து 2 ஆடுகள் கொடுக்கப்பட்டது. யார்? ஃபாத்திமா அம்மாவும். பேசிக்கிட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு வருது. பிலால் ரலியல்லாஹு கொண்டு வர்றாங்க. இதான் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி கொஞ்சம் மாவும் கொண்டு வந்தாங்க, கோதுமை மாவு, அதையும் கொடுத்தாங்க. வீட்டில் ஆட்டு இறைச்சி ஆக்கி கறியாக்கி நிம்மதியாக சாப்பிட்டார்கள் ஃபாத்திமா அம்மா. எதுக்கு சொல்கிறேன்? அடுத்தவர்களுக்கு நாம் கொடுத்தால் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் நமக்கு தரும். அல்லாஹ் ஏதாவது ஒரு ரீதியில் நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஏதாவது ஒரு வகையில் அடுத்த மனிதர்களை கொண்டோ அல்லது வேறு சில வழியிலோ அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அவன் உதவி செய்வதற்கு எதுவுமே தடை இல்லை. என்ன தடை? நம்முடைய கல்பு தான் தடை, நம்முடைய எண்ணம் தான் தடை. 500 ரூபா தான் இருக்குது, இதில் 200 ரூபா கொடுத்தா குறைஞ்சிருமே, 300 ரூபாய் ஆயிருமே, எப்படி குடும்பத்தை நடத்துறது? இந்த 500 ரூபா தந்த அல்லாஹ்வுக்கு 5000 தர தெரியாதா? ஒரு 10,000 தர தெரியாதா? அங்கிற நம்பிக்கை அடுத்தவர்களுக்கு கொடுக்குற விஷயத்தில் நமக்கு வேண்டும். அருமையான பெருமக்கள், இனி வாழக்கூடிய காலகட்டங்களில் அதிகமாக இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு நாம் தேடி போய் சென்று நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் உதவி செய்வோம், தர்மம் செய்வோம். வல்ல ரஹ்மான் தர்ம சிந்தனை உள்ள நல்ல முத்தசத்தியங்களாக நம் அனைவர்களையும் நிரப்பமாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. உலகத்தில் வாழ்கிற போது நோய் நொடிகள் இல்லாமல், ஆஸ்பத்திரி செலவுகள் இல்லாமல், ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் இபாதத்து செய்து வாழக்கூடிய மேன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.